கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் ஆன்வலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் அண்ணாய் அண்ணாய் இங்க ஓடிவானே தேத்தி குடிச்சிட்டு போலாம் ஓடிவானே என்ன தேத்தனி கடையை விட்டு இப்படி போன என்ன ஆட்டம் ஓ இப்போ உன்னை நீ என்ன கூப்பிட்டத பார்க்க எனக்கு எப்படி தோணுதுண்டா மோட்டால போற குரங்க ஏணி வச்சு நடு வீட்டுக்கு இறக்கின மாதிரி இறக்கி இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்? நான் உன்னை காணணும் மட்டும் யோசிச்சேன். கண்ட உடனே உனக்கு இந்த பழமொழி ஒன்றை சொன்னேன். பழமொழி ஒன்றை சொல்லிட்டேனல்லோ, அதே மாதிரி உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் ஞாபகம் வருது. என்ன கதை? இப்ப வந்த உடனே உனக்கு ஒரு கதை, அந்த கதையை நான் பார்க்கலையே, அந்த கதை சொல்றதுக்கு சரியான ஆள் நீதான். சின்ன பிள்ளை தரமா இருக்கு. இல்ல கதை சின்ன பிள்ளை, ஆனா கதையை நான் சொல்லிக்க வடிவா நிகழ். சரியா? என்ன கதைன்னா வடிவாக்கள் கதையை கேள். கதையை கேட்டா பிறகுதான் உனக்கு அதுக்கு மிச்சம் இருக்கு. அந்த கதையை தோண்டி 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 அடிக்கும். ஏன்னா புதவுளி என்ன தோண்ட முடியும்? எஸ், கதையை சொல்றாங்க. ஏனென்றால் அந்த கொஞ்ச ஆக்கள் ஒரு இடத்தால நடந்து போறதாம். என்னதுக்குன்னா தங்களோட தேவைக்காக அந்த இடத்தால நடந்து போய்த்தான், சரிதானே, அந்த கடற்கரைக்கு போய் அவங்க வேலை செய்யறது, அந்த கடற்கரையை போய் கடத்தொழில் போறது. ஆனால் அந்த நடந்து போற இடத்துல என்னன்னு சொன்னால், நடந்து போற இடத்துல கொஞ்சம் அந்த புழுவன் மாடு இருக்குது. புழுவன் மாடு? புழுவன் மாடுனா இது கலைச்சி கலைச்சி இவங்களுக்கு இடிக்க வலிக்கிட்டது. யாருக்கு? இந்த கடத்தொழிலுக்கு போறாங்களுக்கு. அந்த பள்ளத்தாக்கு அந்த மல்லியை தாண்டி தான் போகணும். அப்போ இவங்களுக்கு கலைச்சி கலைச்சி இடிக்க வலிக்கிட்டால் இவங்களால எந்த நேரமும் போக இயலாது. இவங்க மற்றது ஒரு களைப்போட இந்த இடத்தால கடக்க இயலாது. ஒரே பிரச்சனை. சரி, அப்போ அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க, இந்த குழுவன் மாட்டுல இருந்து நாங்க எப்படியாவது தப்போம், அல்ல இந்த குழுவன் மாட்டை அழிக்கணும். அங்க ஒரு சட்டம் இருக்குது, அந்த குழுவன் மாட்டுக்கு சாதகமான சட்டம் தான் இருக்குது. குழுவன் மாட்டை இறைச்சிக்கோ அல்லது எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அந்த குழுவன் மாட்டுல யாரும் கை வைக்கலாம். கை வைச்சால் அவர்களுக்கு மரண தண்டனை. இங்க நாய்க்கு சட்டம் போட்ட மாதிரி. அப்ப இவங்க யோசிச்சு ஒன்றுமே பிடிபட இல்லை. அப்போ ஒரு முடிவெடுத்தாங்க, ஒரு குழுவன் மாட்டை உயிரோட பிடிப்போம். ரைட், ஒரு குழுவன் மாட்டை உயிரோட பிடிச்சாங்க. பிடிச்சு கொண்டு வந்து அந்த குழுவன் மாட்டுக்கு பயங்கரமா பயிற்சி கொடுத்தாங்க. என்ன பயிற்சி? சாப்பாடு இல்ல, ஒரு அடியும் இல்ல. மணி ஒன்றை கட்டினாங்க. மணி ஒன்றை கட்டி போட்டு அந்த குழுவன் மாட்டை மட்டும் ஓட வச்சாங்க. ரைட், அந்த குழுவன் மாடு ஓடைக்குள்ள மணி ஆடினா குழுவன் மாடு என்ன செய்ய ஓடும். குழுவன் மாடு ஓடிக்கொண்டு போய் குழுவன் மாட்டுக்கு இவ்வளவு தூரத்துல டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் பழக்கினாங்க. இப்ப பள்ளத்தாக்கு வருதுன்னு வையன், அப்ப அந்த குழுவன் மாடு வேகமா போனாலும் அந்த பள்ளத்தாக்குல அந்த அங்க ஒரு பள்ளம் உண்டா, இந்த புட்டியில அது டேர்னிங் பண்ணி திரும்பும். அப்படியெல்லாம் இந்த மாட்டுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த குழுவன் மாட்டுல பிடிச்ச ஒரு மாட்டுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து போட்டு அங்க கொண்டே விட்டாச்சு. விட்டால் இப்ப இந்த குழுவன் மாட்டு பிரச்சனையில இந்த மணி கட்டின மாடு போயிட்டு போய் அந்த மணி ஆட்டின உடனே இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஆள். யார்? இவர் மணி ஆட்டி இருக்கு. அப்ப இவற்ற கொமாண்டுக்குள்ள நாங்க இயங்குவோம்னு சொல்லி எல்லா குழுவன் மாடும் முடிவெடுத்துச்சு. என்ன, நாங்கள் இந்த மணிகட்டின மாட்டுக்குள்ள தலைவனாக்கி அவரோட செயல்படுவோம் என்று சொன்னா, அவர் ஒரு வித்தியாசமா இருக்கிறார், மணியோட வந்திருக்கிறார், சிமாட்டா இருக்கிறார். ரைட், இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு நாள் ஒருதன் இந்த குழுவன் மாட்டுக்கு முன்னால் ஓடினான். எதுக்கு? இந்த மணிகட்டின குழுவன் மாட்டுக்கு முன்னால ஓடினான். அப்ப அந்த மணிகட்டின குழுவன் மாட்டுக்கு முன்னால் ஓட அந்த குழுவன் மாடு, மணிகட்டின குழுவன் மாடு இவனை துரத்தி கொண்டு வேகமா போச்சு. அவன் என்ன செய்தான் சொன்னா, அந்த டேர்னிங் பண்ணினான். அவன் டேர்னிங் பண்ணிக்கல இந்த குழுவன் மாட்டுக்கு பழக்கி வச்சிருந்தவங்களானே, அதுக்கு டேர்னிங் பண்ணிச்சு. ஆனா மிச்ச மாட்டுக்கு டேர்ன் பண்ண தெரியாது.
வந்த வேகத்துல எல்லாமே என்ன செத்துச்சுது பள்ளத்தாங்க அந்த பள்ளத்தாக்க தொப்பு தொப்புண்டு விழுந்து எல்லாமே செத்து போட்டு செத்து போச்சு. சிலது செத்து போச்சு, சிலது கால் முறிஞ்சு போச்சுது, சிலது அரை உயிர் குட்டிகள் எல்லாம் அதுக்கு ரைட். இப்ப இந்த குழுவன் மாட்டு ஒரு தரம் கொலை செய்யல, யார் ஒரு தரம் கொலை செய்யல, குழுவன் மாட்டை ஒரு தரம் வெட்ட இல்ல. குழுவன் மாடுகள் என்ன செய்தது, என்னென்ன விழுந்ததுகள் தடக்கப்பட்டு விழுந்தது, தாங்களா விழுந்தது. அந்த குழுவன் மாட்டை அழிச்சது யார்? அது இல்ல அந்த குழுவன் மாட்டினுடைய ஒரு பங்காளி. பங்காளி யார்? அவர் வந்த மணிகட்டின குழுவன். குழுவன் இப்ப இந்த மணிகட்டின குழுவன் எங்களுக்கு இனி தேவை இல்லையே, இவராலையும் எங்களுக்கு ஒரு பிரியோசனம் இல்லை. அப்ப இவரும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிரச்சனை தரலாம். அவரே என்ன செய்து விட்டாங்க, க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல ரைட். இவங்களுக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க சந்தோஷமா கடலுக்கு போய் வந்தாங்க, சந்தோஷமா வந்தாங்க, அந்த பள்ளத்தாக்குல போய் சந்தோஷமா பொழுத கழிச்சாங்க. சின்ன பொடிகள் போய் விளையாடிச்சது, பெரியாக விளையாடிச்சது. அங்க இப்ப அந்த குழுவன் மாட்டு பிரச்சனையே இல்ல இல்ல. இதே கதை ஏன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்டாடா, இப்ப ஏன் உனக்கு சொல்றேன்டா, அதான் எனக்கு ஏன்னு தெரியும். நீயும் நானும் அந்த மணி கட்டின குழுவன் இருக்கு தானே, அந்த மணிக்காக போய் நிக்கிற ஒரு ஆள்ல தான் நீயும், சரிதானே? உன்னையும் கூப்பிட்டு மணி கட்டி வச்சு கிடக்கு. இப்ப அடே அந்த மணி கட்டுறதுக்கு இப்ப இங்க எப்படி மணி கட்டுறாங்க சொல்லுவாப்பம், பாராளுமன்ற உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர், இனி மாகாண சபை வேட்பாளர், மற்றது இப்ப சக்தி குழு உறுப்பினர், கிராம மட்ட அபிவிருத்தி குழு உறுப்பினர், இப்படி எல்லாம் மணிகளை கட்டி விட இந்த குழுவன் எல்லாம் என்ன செய்யுது, கிளிக்கி கொண்டு ஓடுது. இதுகள் கிளிக்கி கொண்டு இதுகளுக்கு வடிவா ரெயின் பண்ணிட்டான்டாப்பா அங்க விடுறான். இது இந்த பீனா சக்தி, சரி கீனா சக்தி, இதெல்லாத்தையும் கட்டி விட அதுகள் எல்லாம் என்ன செய்யுது, கிளிக்கி ஓடுது. பின்னால போறதுல என்ன செய்யுது, கிளிக்கி கொண்டு போகுது. கிளிக்கி கொண்டு போய் இப்ப இவங்களெல்லாம் கிளிக்க வலிக்கிட்டு எங்கடையல் கிளிக்கி எங்கடையில கொண்டு ஜெயில ஊர்களுக்கு வந்துட்டுடாப்பா. ஆனா நீங்கள் கிளிக்கினா தப்பில்லடா. ஏன், நீங்க பயிற்றப்பட்ட பழக்கப்பட்ட குழுவன் மாடுகள். விளங்குதோ? நீங்க யார்? நீங்க யார்? குழுவன் மாடு பயிற்றப்பட்ட. ஓ, பயிற்றப்பட்ட பழக்கப்பட்ட குழுவன் மாடுகளாடாப்பா. நீங்க என்ன ஒன்று செய்யலாம், நீ பள்ளத்தாக்கால வெட்டியும் மூடலாம், மேலையும் மூடலாம். ஆனா நாங்க என்ன செய்யலாம், அது ஓடினா கிடங்குதான். எங்களுக்கு கிடங்குன்றது அங்க கிடங்கு இல்ல, எங்களுக்கு ஜெய் செல்லு. ஓ, எங்களுக்கு ஜெய். குழுவன் மாட்டுக்கு தான் கிடங்கு, எங்களுக்கு ஜெய். இப்ப உங்களுக்கு மணி என்ன சொல்லுவாப்பம், பீனா சக்தி உறுப்பினர், பூனா சக்தி உறுப்பினர், இனி முதலமைச்சர் வேட்பாளர் உறுப்பினர். அண்ணே இவ்வளவு சக்தி உறுப்பினரா தந்திருக்காங்க, என்ன சொல்லுங்க பாப்போம். கிட்டாம வட்டத்தை எப்படி அபிவிருத்தி செய்யறது, ஒற்று இது இல்லையானு. நாங்கள் ஒவ்வொரு டைம்ல இப்ப கடன் பண்ணியிருக்கோம். நாட்டை பல்லஸ் ஆக்கணும். என்ன எல்லா நாட்டையும் விட எங்க நாடு வளங்குண்ட நாடு. உண்மையான எவ்வளவு இதுகள் எல்லாம் வந்திருக்கேன். இப்ப சிஸ்டமேட்டிக் நாங்க செய்யறோம். எனக்கு அடுத்த கட்டத்துல நாங்க குடிகாட்டுவான்ல இருந்து அங்க நயனாவுக்கு பாலம் கட்டுற பிளான் ஒன்று இருக்கு. மன்னார்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு பாலம் ரோட் ஒன்று போடுவோம், ஒரு சின்ன திட்டமிடல் ஒன்று வந்திருக்கிறத விட அந்த ரோட்டோட நீங்க ட்ரெயின் தண்டவாளம் போடுவீங்களே. தண்டவாளம் போடுறதுன்னா கொஞ்சம் தெரியாது, போடுற பிளான் இருக்குமே. எட்டிவோடல் பிரச்சனை ஒன்று இருக்குது பாருங்க. இஸ்ரேல மீறான மாதிரி ஏன் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டக்கூடாதுக்குல்ல? நான் கொஞ்சம் இப்ப நர்சரியில இருந்து கொஞ்சம் முதலாளி எடுத்து வைக்கிறீங்க. ஓ வேற 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 என்ன எதிர்பார்க்கிறோம், வேற வேற என்ன அங்கே மைலிட்டில என்ன போராட்டம் செய்யறாங்களாம் படியங்கள். ஓ அந்த காணி தொண்டுகளையும் விடுவோம்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த துறைமுகம் இப்ப அபிவிருத்தி செய்யறீங்க பாத்தீங்களே, மைலிட்டி துறைமுகம். அது மற்றது அங்க பக்கம் பிளைட் எல்லாம் ஓடுது தானே. 2-3 பிளைட்டுக்கு கேட்டுருக்கிறோம், கொண்டு இறக்கி விடுறேன்னு சொன்னவங்க அமெரிக்காக்காரன். அமெரிக்காக்காரன். ஓ நல்லா தான் பண்ணி கட்டி இருக்காங்க. வேற 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 என்ன, இப்ப இந்த இந்தியக்காரன் சொல்லி அந்த போலீஸுக்கு கொஞ்சம் ஜீப்புகள் இறக்கி இருக்கீங்க. இதுவரையில அவ முந்தி இருந்தவையில ஆட்டோ இறக்கினவ நீங்கள் ஜீப்பில் இறக்கி இருக்கீங்க. அல்லபடியில பஸ் ஒன்று பழுதா போச்சு. பிறகு புது பஸ்ல ஒன்று தள்ளி விட்டுருக்காங்க அனலதீவுக்கு. ஓ புது பஸ், புது பஸ். நாங்க படியாதான் பண்ணி அடிக்கிறாங்க. நான் தானே சைன் பண்ணி அங்க ஏத்தி விட்டேன், நீங்க வேற. ஓ இல்ல இல்ல, எனக்கு உனக்கு மணி அந்த உனக்கு கட்டின மணி இருக்கு தானே, நல்லா இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு.
என்ன இப்படி நீ நக்காரிக்க கிட்ட நம்ப கூடாது. நாங்கள் பேரண்டன் எவ்வளவு அவிழ்த்துட்டாங்களும் நைஸா இல்ல கொஞ்சம் சுடுதண்ணி வேகத்துல போற மாதிரி ஆம்புலன்ஸ் வேகத்துல நாங்க ஓடிக்கொண்டிருக்கோம். நீங்கள் இப்ப ஆம்புலன்ஸ் வேகத்துல ஓடினா ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப நான் நினைக்கிறேன் சிலவல்ல நீங்கள் சுடுதண்ணி என்னது கிட்ட வைக்கிற சொல்லுங்க. அப்போ வேகமா போயிட்டா பக்கம் பிரேக் அடிச்சா சுடுதண்ணி எங்களுக்கு ஊத்துப்பாட்டு. அப்ப அதால மெல்லமா நடுநிலையில போறோம். நல்லா பயிற்றப்பட்டிருக்கு, நல்ல மணி கட்டிட்டு கதைச்சிருக்க எங்களுக்கு ஃபண்டு அலோகேட் ஒன்றும் வேற இல்லை. இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வரையில யாழ்ப்பாணத்துக்கான என்ன யாழ்ப்பாணத்துக்கு எப்போ திட்டமிடல் செய்திருக்கோம். நீங்கள் அப்ப பெட்ரோல் விலை கூடுனது பத்தி என்ன சொல்றீர்கள்? என்ன சொல்ற மணி அடிக்கல என்ன சொல்லி மணி அடிக்க வேண்டும் சொல்லுங்க. நாளைக்கு போராட்டம் விலை போட்டிருக்கோம். அது பெட்ரோல் விலை உண்ணதுக்கு அங்க யாழ்ப்பாணத்துல அந்த இது பஸ் ஸ்டாண்ட் அடியில பெரிய போராட்டம் ஒன்று நாங்க நடத்த போறோம். என்ன இவங்க சும்மா சண்டை பிடிச்சாங்க. இல்ல நீங்க என்ன ரம்முக்கு எதிராக நடத்த போறீங்களோ? ஏன்னா பெட்ரோல் விலை கூடினது ரம்மால தான் அப்படி எதுவும் அல்லது அப்படி இல்ல நாங்கள் என்னன்னா இது எங்களை திட்டமிடல் இருக்குல்ல இவங்க 2 பேரும் சண்டை பிடிக்காம ஒரு சமான நிலைக்கு வரணும். வந்தா தான் பெட்ரோல் விலையை குறைக்கலாம், கேஸுகள் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப குறைக்கலாம். நீங்க இப்ப இந்த பெட்ரோலை 100 ரூபாய்க்கு கொண்டு வரணும். ஆர்ப்பாட்டம் செய்ய போறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரா? அமெரிக்கா என்ன அதுக்குள்ள வருது? அப்ப 2 பேருக்கும் எதிராக நாங்க போராட்டம் செய்தோம்டா அமெரிக்கா எந்த நாட்டில் விட்டுட்டு போடுவோம். அப்ப நீங்கள் ஈரானுக்கு எதிராக செய்ய போறீங்க? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக செய்து விட போறீங்க. செய்து விட அங்க செய்தா இங்க பெட்ரோல் குறையணும். அப்ப உங்களுக்கு வட்டிவான சரியான பிராக்டிஸோட சரியான மனிதான் கட்டி இருக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரில போத வசதிக்காக எவ்வளவு நடவாயணும் எத்தனை ஒடியங்களை கொண்டு வந்து நாங்கள் நடந்து செஞ்சாங்க. எவ்வளவு தூரம் 10.5 கிலோமீட்டருக்கு நாங்கள் நடந்தாங்க. யாழ்ப்பாணத்துறது நாங்கள் வவுனியானது நாங்கள் கிளிநொச்சியிலது நாங்கள் அங்க பார்த்தா எல்லாம் புல்லு பக்கம் நாங்க ஃபுல்லாவே போத வசதிக்காக நாங்க செய்யறாங்க. நீங்க ஒவ்வொரு அடி வைக்க அங்க 3 கிலோ கஞ்சா எரியும், இங்க ஒரு அடி வைக்க அங்க 3 கிலோ குஸ் எரியும். சரியான மணி கட்டலடாப்பா. நான் சொன்னேன் நான் வர என்ன நீ நக்கல் அடிக்க? நக்கல் இல்லடா உனக்கு வடிவா ட்ரெயின் பண்ணி இருக்குன்னு சொன்னேன். அதை சொன்னேன் எனக்கு தெரியாதாப்பா. உலகத்துல ஈரான்ல சண்டை என்ன விலை கூடும் அது சரி, நீ சொல்ற சரி. நான் சரி எவ்வளவு திட்டமிடல் நான் செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் போய் இதுக்குள்ள எப்ப வரும் ஒருத்தன் சாகரானண்டா அதுக்கு பேர் அடிச்சு பெரிய இந்த இது செய்யறோம்னு சொல்லி கொண்டு தெரியல. இல்ல நீ சொன்ன பார், நாங்கள் நடபயணம் செய்யறோம் போதவஸ்து அழியுதுன்னு சொன்ன பார். அப்ப நீங்கள் ஒவ்வொரு அடி வைக்கவும் அங்கு ஒவ்வொரு போதவஸ்து கிலோ கணக்கா எரியும். நான் எவ்வளவு போலீஸ் பேர் எங்களுக்கு போதவஸ்துக்காக நாங்க எல்லாம் சேர்ச் பண்ணி பிடிச்சி எல்லாத்தையும் கோர்ட்ஸ்ல ஒன்று காண்ட பண்ண தக்கணும். அப்ப நீங்கள் மல்வெட்டுத்துறையில அவருக்கு கொடி வைப்போம், அவருக்கு சிலை வைப்போம், அதே மாதிரி இஞ்சி எல்லாம் நிகழ்வெல்லாம் நடத்துவோம் பண்ணி நீங்க போன முறை நாங்க முள்ளி வாய்க்காலுக்கு இது விட்டு நாங்க மற்றது மாவீர தினத்துக்கு எல்லாம் ஓப்பனா தான் விட்டுனாங்க. போன முறை நாங்க இதை ஓட்டுனாங்க கொண்டாட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இல்லையே கொண்டாடுங்கோ அமைதியா கொண்டாடுங்கன்னு நாங்க சொன்னாங்க. நல்ல வடிவா மணி கட்டி இருக்கு. என்ன மணி கட்டுறது கேப்ல போடு செம்மையா மணி கட்டி இருக்கு. உனக்கு உங்களுக்கு இந்த மணி கட்டுறது கிளாஸ் தனித்தனியா நடக்குமோ அல்லது சேர்த்து வச்சு லெக்சர்ஸ் மாதிரி நடக்குமோ? அப்ப நாங்கள் அவர்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் நாங்க போறது அப்புறம் திட்டமிடலை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் சூம்ல நடக்கும். அதுதான் நீங்கள் திட்டமிடல்காரர் எல்லாரையும் கேம்பஸ் வழியே இருந்து தூக்கி வச்சிருக்கிறீங்களோ? ஆனா அதுதான் அந்த திட்டமிடல் எல்லாம் சரியா போகுதோ? என்னென்ன எவ்வளவு அபிவிருத்தி திட்டங்கள் நடந்திருக்கு சொல்லுங்க. இந்த அரசாங்கத்துல எவ்வளவு திட்டங்கள் நாங்க உணர்ந்திருக்கோம், எவ்வளவு நடைமுறையில நடந்து கொண்டு இருக்குது. அந்த கிரவுண்ட் எல்லாம் எங்கட ஊரில முந்தி இந்த முயலுக்கு அல்லது பண்டி சுடுறதுக்கு இடியன் துவக்கு கொண்டு போறது. அவ போய் சுட்டிக்கின பண்ண இங்க ஊருக்கு இருக்கிறாங்க சொல்லிவினம் பண்டாரம் கொண்டு போயிட்டு தந்து. பண்டாரம் என்ன அது உண்மையும் படாமல் துமையில சத்தத்தோட போயிடும். அந்த ஏண்டா அந்த சுட்டதால் எந்த நன்மையும் இல்ல இல்ல. அதே மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் பண்டாரமடாப்பா. என்ன இப்படி இல்ல இல்ல உனக்கு சரியா மணி கட்டிக்காண்டாப்பா. அதான் சொன்னேனே மணி கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னேனே. ஆனா உங்களோட இப்ப உங்களோட மணி கட்டல் பிரச்சனை இருக்கு தானே, உதுக்குத பாக்குறதுக்கு ஒரு கதை சொல்லணும் போல எனக்கு தோணுது. ஒரு கதை ஒன்று சொல்லட்டும். உனக்கு எப்ப வேற கதை சொல்றதுதான் பேரு. சரி சொல்லு. இல்ல என்னண்டா ஒருதன் இப்ப எங்கடையாக்கள் இருக்கு தானே,
எங்கடைய இப்ப நீங்க உங்கள மாதிரி கொஞ்சம் பேர் மணி கட்டி விட்டு கிடக்கு தானே, ஓ மணிய கிழக்குது எல்லானே, ஓ இந்த மணி கட்டுற மணி கிழக்குதல் இருக்கு தானே, இதுகள் இன்றைக்கு இங்க கிழக்குங்கள், நாளைக்கு வேற ஒருத்தன் வந்தா 3 பெல்ட் அடிச்சு அங்க போய் நிப்பாங்க, அங்க போய் மணி கிழக்குவாங்க, ரைட்? அங்கால போய் தாளம் போடுவாங்க, ஜிங்கிச்சான்னு போடுவாங்க. ஆனா இதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்றேன், இதுகளுக்கு இல்ல, இதுகள் போடைக்குள்ள இதுகள் என்ன செய்யணும்னு சொன்னாடாப்பா, ஒரு கழுகு கொண்டு வரனா தாழ்வா பறந்து வந்துச்சு. கழுகு கழுகு அப்ப தாழ்வா பறந்து இருக்கு, நீ கழுகு இதய தூக்கேக்கல தாழ்வா பறந்து பறக்கத்தான், சரிதானே? அப்ப கழுகு ஒரு நாள் தாழ்வா பறக்க கழுகுக்கு மேல காகம் ஒன்று போய் இருந்துட்டுது. இந்த கழுகுக்கு மேல காகம் ஒன்று இருந்துட்டுது. இது கதையா இருந்து அந்த கழுகுக்கு கொத்தி கொண்டே இருக்குது. அப்ப கழுகுண்ட சட்டைய புடுங்குது, கழுகுக்கு போட்டு கொத்துது. அப்போ இப்போ காகத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷம், இந்த கழுகுக்கு நான் கொத்துறேன், கழுகு இந்த செட்டை புடுங்குறேன்னு சொல்லி காகத்துக்கு சந்தோஷம் மிகுதியில போகமா கொத்துறேன். கொத்துனா இப்ப கழுகுக்கு ரத்தமும் வருது. இந்த நேரம் கழுகு ஒரு முடிவெடுத்துச்சு, இவன்கிட்ட இந்த தப்புறதுக்காக நான் பறந்து பெல்ட்டி அடிச்சு குத்துக்கண்ணம் அடிச்சு இவனோட மோதுவதை விட மோதினா இவன் என்ன செய்வான், திரும்ப என்ன பிரச்சனை தருவான். சரி, நான் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, நான் என்னுடைய உயரத்தை கூட்டுவோம் கொண்டு கழுகும் அப்படியே மேல போச்சு. இவர் புழுகத்தில் என்ன செய்தார், கழுகுக்கு மேலேயே கொத்தி கொண்டிருந்தார். கழுகு எல்லை தாண்டி போயிட்டுது. ஆனா காகத்துக்கு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போக இயலாது, போனால் அவருக்கு மூச்சடக்கும், அவரால் பறக்க முடியாது, குளிரும். கழுகுக்கு அப்படி இல்லை, கழுகு எவ்வளவு குளிருக்கும் போகும். அங்க போன உடனே தான் விளங்கிச்சுது காகத்துக்கு இனி என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது. அங்க அவர் மேல போவா. இப்ப காகத்துக்கு கொஞ்சம் சோறு வர தொடங்கிட்டு, காகம் என்ன சொல்லு யோசிச்சுது, அந்த சந்தோஷம் மிகுதியில தான் தனக்கு இது வருதுன்னு போட்டு பார்த்தால் அங்க போனா குளிர தொடங்கினால், அமுக்கம் கூடினால் காகம் செத்து மேல இருந்து விழ தொடங்கிச்சு. கழுகு அப்படியே போய் அப்படியே இருந்துச்சு. அப்ப இந்த உங்களை போல மணிகட்டினாக்கள் மணிகளை கேட்கல, எங்கடையாக என்ன செய்யணும், அந்த கழுகு மாதிரி மற்ற பக்கத்தால போய்கொண்டே இருக்கும். இந்த மணிகட்டினாக்களை கருத்துல எடுக்க கூடாது. எடுத்தா என்ன நடக்கும், இந்த மணிகட்டினாக்கள் என்ன செய்யணும், அப்பப்ப நீ சொல்ற சரிதான், மணியை கிளிக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, உங்களையெல்லாம் மணிகட்டி விட்டு இருக்குது, இந்த மணிகட்டினதுகள் எதுவும் சொல்லுதுகள், மணிகட்டினதுகள் பாடுதன்று போட்டு எங்கடையால் பாடி அடே ஏனடாப்பா எங்கடையால் புத்தகத்தை கண்டா கஷ்டமால புத்தகம் வருது இல்ல, பாடினா சிக்கலா கிடக்குது, ஆடினா சிக்கலா அடே ஒரு கலரில் ஒன்று கட்டவும் முடியலடாப்பா, கட்டினாலும் இந்த மணி கட்டினதான் அந்த பிரச்சனையா. என்னது கட்டினீங்க, கொடியால் கட்டினா கூட இந்த மணி கட்டினது இருக்குதானே. உங்களை கொடியை கட்டுங்கோ ஏத்துங்கோ, என்ன சொந்த கொடியேற்றலாம், ஸ்ரீலங்கா கொடியேற்றுல பிரச்சனை இருக்கும். சொன்னேன் சரியா தான்டா உங்களுக்கு மணி கட்டி இருக்கு. என்ன பஸ் சிங்களாகிற பேரன் ஒட்டு கொடி 2 கொடி வளர்க்குது, ஒன்று சிங்கள கொடி மற்ற பௌத்த கொடி, அவன் கட்டி கொண்டு தீர நாங்களும் பௌத்த தீட்டா என்னங்கட பிள்ளையார் கோயில் வழிய புத்தர வச்சா என்ன வச்சா நல்லதுதான். ஏன் ரோட்டு வழிய நிக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்துக்களையும் வச்சா என்ன எப்படி கலன் அனுராதபுரத்துல சிவன் கோயில் இருக்கலாம், கொழும்புல பொன்னம்பல வாணிச்சர் இருக்கலாம், கொழும்பு சொட்டி தெருவில் ஒவ்வொரு கோயில் இருக்கலாம். ஏன் நீங்க மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இது யாழ்ப்பாணம் பாருங்க தமிழோட பூர்வீகம், அதுல பழங்காலத்து எங்களோட பரம்பரைகள் அங்க இருந்திருக்கு. அதனால அங்க சைவம் தான், இது சைவாக்கள் சைவ கோயில் தான் கூட இருக்கும். அது கொண்டு புத்தர கொண்டு அது உங்களுக்கு அடிக்க இல்லையோ, இப்ப இங்கே கட்டத்தானே வேணும் இல்லையோ, எங்க இங்கே பிகார கட்டலாமன்ட்டு உங்களுக்கு மணி கட்ட சொல்லி கந்தரோட பிகாரம் இருக்குது இருக்குதுன்னு. கந்தரோட அப்ப இங்க கட்டினா என்னன்னு ஆடி குளத்துல ஒன்று காணும் தானே, காணாது, இன்னும் கொஞ்சம் கட்டத்தானே வேணும் இவ்வளவு இருக்குது. அப்ப அதான் அங்க கொழும்புல பொன்னம்பல வாணிச்சரம் இருக்காண்டா, இங்க விகாரம் வந்தா என்ன அப்படியெல்லாம் மணி கட்ட இல்லையோ. நாங்கள் கோயில் அபிவிருத்தி திட்டங்கள் என்ன இருக்கு, கலாச்சார இதெல்லாம் இருக்குது. இல்ல கோயில் அபிவிருத்தி திட்டம் இருக்குதோ அல்லது விகார அபிவிருத்தி திட்டம் அதுகள் நாங்க கொண்டு இல்லை. அது பெரிய பெரிய பௌத்த உங்களுக்கு மணி கட்டினாக்கள் கொண்டு இருக்கணும், அப்படியே கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தகவல் தெரியல. பேர் வாட்ஸ்அப்ல ஒன்றும் பேர் இல்லை அதை பற்றி. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இந்த இதுல ஒன்று இருக்கும். அப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எதுவும் வந்தா தான் நீங்க கிடைக்கலாம். இல்ல பாருங்க, ஒவ்வொரு திட்டங்கள் தெரியும் தானே, அதில் பற்றி என்னென்ன அனலைஸ் பண்ணுவாங்க, அதை நாங்கள்
சமரியால சொல்லுவோம் டிசிசி மீட்டிங் நடக்கிறது தானே. அப்ப நீங்க அந்த ChatGPT போட்டு எல்லாம் எடுக்க மாட்டீங்களோ? இது இந்த இந்த கிரவுண்டுக்கு நாங்கள் இந்த திட்டம் செய்திருக்கிறோம், இது ChatGPT போட்டு தான்னு சொல்லி அதுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து ஊராக்களை காட்டிவிக்கலாமே. நாங்கள் ChatGPT இந்த கிரவுண்டுக்கு 50 லட்சம் ஒதுக்கி இருக்கிறோம், இந்த கோயிலுக்கு 30 லட்சம் போட்டு அந்த ChatGPT கீழே டோட்டலா பார்த்தா 10 கோடி காட்டுமே. நாங்கள் அது எப்படியும் 20 கோடியில நாங்க கிரவுண்டு அது இன்டர்நேஷனல் கிரவுண்ட் இல்ல இல்ல நான் கேக்குறேன்னா மண்டதீவு கிரவுண்ட் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் இல்ல. அது எவ்வளவு திட்டங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஒருத்தன் எங்களை யாழ்ப்பாணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் சேர்க்க போறான்ன்ற நாங்க பாலம் போட்டு இழுப்போங்க, காக்கதீவோட ஓட்டு இழுப்போம். எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கான். அவன் ஒருத்தன் பிரிச்சு கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். அவன் பிரிச்சு கொடுக்க போறான், நீங்கள் அப்படி எல்லாத்தையும் போட்டு இழுத்து கட்ட போறீங்க. இழுத்து கட்ட போறோம் பாலம் போட்டு. தீவண்ட கேப் எங்க இடத்துல இருக்க கூடாது. அடே சத்தியமா சொல்றேன், முடியலடாப்பா உங்களுக்கு. அந்த மணி கட்டித்தான் வச்சுக்காங்க. இந்த இன்னும் ஒரு உனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். கடைக்கு இப்ப பொழுது போச்சு, அந்த வேற டைம் ஆகும் ஒரு வாரம். அங்க அந்த வீட்டை போறது அந்த அங்க மணிகட்ட தவறனை போனா தேத்தனி குடிக்கல. அந்த மணிகட்டுற விஷயம் இருக்கட்டும், உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேள். சரியா? இப்படி தாண்டாப்பா சுனாமி காலத்துல நான் ஒரு சின்ன புடிய. சரியா? அப்ப ஒரு இடத்துல ஒரு நிறுவனம் இருந்தது. அப்ப நான் அந்த நிறுவனத்துல போய் கேட்டேன், சரி இந்த சனம் எல்லாம் நல்லா வரணும், சரிதானே, இதுகளுக்கு அங்க படிக்கணும், இங்க படிக்கணும், இனி இப்படி மொக்கு சனமா இருக்க இயலாது, உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அவரை போய் கேட்டேன். சரியோ? அவர் இங்க வந்து பேசியக்குள்ள சொல்லுவார், இந்த சின்னப்படி எல்லாம் படிக்கணும், எல்லாரும் கேம்பஸ் போகணும், டாக்டர் வரணும், இன்ஜினியர் வரணும், நீங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்க கூடாது, வேலை வாய்ப்புன்றது படிச்சாக்களுக்கு எங்கேயும் வரும், நாங்கள் என்ஜின் இயக்குறதுக்கும் படிச்சிருக்கணும், ரைட், மோட்டார் வச்சு நாங்கள் வேலை செய்யலாம், இருந்திரத்துல வேலை செய்யலாம், உலகம் எங்கேயோ போகும்னு சொல்லி அந்த அண்டைக்கு சொல்லிச்சுது. எங்கேயோ போகுது. அப்ப நானும் கேட்டேன், சார் எல்லாரும் படிப்பிக்கணும், நாங்கள் ஏல எல்லாம் எடுத்துட்டேன் சார், டியூஷன் போடுவோம். அந்தால் என்ன கூப்பிட்டுச்சுது, நீங்க சின்ன படியன் ஏலடா நான் சின்ன படியன், அப்படி சின்ன படியன் சொன்னீங்க. அப்ப இப்ப 50 வயசு, அப்ப நான் சின்ன படியன். அப்ப அந்த கூப்பிடுச்சு இங்க கிட்டவா டேய். அப்ப இன்னும் உண்டு அந்த வரைக்குள்ள இந்த பனி ஓலை தொப்பி, பனி ஓலையில அந்த சீல பேக் எல்லாம் கொண்டு வருவார். ஏன் கிராமப்புறத்தவன் தானே, கிராமம் தான் பிடிக்குமண்டு. நானும் அதெல்லாம் நம்பி போனால் ஒரு நாள் ஒரு பொழுதுபட மண். அப்ப இதுதான் மண்ணிலேண்டு. சரி, மண்ணில இருந்தாச்சு இருக்க சொன்னார், இங்க வா உனக்கு ஒரு உண்மை விஷயம் சொல்றேன். நீ உங்களோட ஊர்ல மற்றவனுக்கு மதிப்பா இருக்கணும்னு சொன்னா மற்றொரு தினம் முன்னேறக்கூடாது, மற்றொரு தினம் படிக்க கூடாது, மற்றவெல்லாம் படிச்சால் உன்னை மதிப்பாங்களோன்னு கேட்டார். எல்லாரும் படிச்சா என்ன மதிப்பாங்களோ? உண்மையா படிச்சா மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் படிச்சா மதிப்பாங்களோ? இப்ப என்ன படிச்சவர்கள் மதிப்பாங்களோ? இல்ல, மற்றவெல்லாம் பைத்தியமா லூசா இருந்தா தான் நம்மள பெரியாளா பாப்பாங்க. அடே நான் இந்த இடத்துக்கு வரைக்குள்ளதான்டா ஓலத்தொப்பியும் சீலவேக்கோட பெறுவேன். நான் இந்த இடத்தை தாண்டி போனா நான் ஸ்டைலான பேக், ஸ்டைலான ஷூ, ஸ்டைலா தாண்டா போவேன். இங்க வரைக்குள்ளதான்டா அந்த வேட்டியல் இந்த இதெல்லாம் போட்டுக்கொண்டு வருவேன். சரி, அங்கால போனா நான் வித்தியாசம். ஏன்னு சொன்னா இங்க இவங்க முன்னேறக்கூடாது, இவங்களை படிக்கணும்னு சொல்லி நீ முன்னேற்றாத, இவங்க இப்படியே இருக்கட்டும், இருந்தா தான் நீ வாழலாம்ன்ற. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் அடே இவங்க வெளியில் கொண்டு கதைக்கிறாங்க, உள்ளிக்கு கொண்டு கதைக்கிறாங்க, இவங்க டபுள் பர்சனாலிட்டி என்று போட்டு நான் என்ன செய்தேன், அண்டைக்கு அந்த ஆளையும் விட்டு ஊரையும் விட்டு வலிக்கிட்டாப்பா. ஏன் இந்த ஊர்ச்சனத்துக்கு நான் அவர் சொன்னதை சொன்னா ஊர்ச்சனம் என்ன சொல்லிச்சுது, என்ன இவருக்கு எதிரானவன் என்று சொல்லி என்ன ஒதுக்கிச்சுது. அவன் என்ன செய்தான், இவன் எனக்கு எதிராக கிளம்புறான் அந்த ஊர்ச்சனத்துக்கு விழுந்த உடனே எனக்கு அங்க ஒன்றுமே வேலை இல்லை. நான் இப்ப எதிரி, நான் பண்ணிக்கிட்டு வந்தேன். இதே சொன்னி அவர்கிட்ட நான் காசு பண்றது இதே தான்டா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சனம் முட்டாளா இருக்கும் வரைக்கும் தான்டாப்பா அங்களுடைய அரசியல் ஓடும். சனத்தையும் நாங்க என்ன செய்யலாது, முட்டாள் இல்லாமல் ஆக்கலாது. சனம் முட்டாளா இருக்கும், அதுக்கு அதாலான்டா இந்த முட்டாள் எல்லாம் வந்து இன்றைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்காங்க.
பட்டதாரிகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். நர்சிங் இது சிஸ்டம் எல்லாம் செய்திருக்கோம். ஏன்னா ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நவீனப்படுத்தி கொண்டிருக்கோம். நான் அதான் சாதுவா கால் இழுக்க போதுண்டு ப்ரெஷர்ல போனவனே வீட்டு அனுப்பிக்கல பேசாம கொள்ளாமல் எல்லாம் இழுத்து இப்படி ஈயண்டபடி அனுப்புறீர்கள். நவீனமயம்டா என்னடாப்பா நவீனமயம்? ஆனா ப்ரெஷர் கூடினா கையில் கால இழுக்குந்தானே, அதுக்கு திரும்ப நாங்கள் என்ன செயின் போட்டு இழுக்கிறதோ இழுத்து கட்டுறதோ இல்லை பேண்டேஜ் போட்டு கட்டுறதோ சரியா தான் மணி கட்டி இருக்கிறாங்க. ஆனா எங்களோட படியங்கள் 2-3 பேர் இருக்கணும். அவையெல்லாம் டாக்டர் மேர். அவையெல்லாம் இங்க இல்ல பெரிய 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 ஹாஸ்பிட்டல் இந்த ஜெண்டர் ஹாஸ்பிட்டல் இருந்து ப்ரமோஷன் மாத்திட்டாங்க. அத கன்சல்டன்ட் சொன்னா அந்த வந்து ஹாஸ்பிட்டல்ல சுத்தி கார் ஓடி போட்டு போற அதான் கன்சல்டன்ட். அது இல்ல அவங்க கொஞ்சம் பெரிய பெரிய டாக்டர் மேர் டைமுக்கான நேரம் இங்க இந்த ஹாஸ்பிட்டல் மீனா கிடையாது. அந்த அந்தந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க மீனா கிடைவாங்க. அவ வந்து இப்படி விசிட்டர்ஸ் அவ வந்து இப்படி வட்டம் அடிச்சு போட்டு போவினோம். பட் அந்த பாம்பு கொத்தினால முந்தி பறந்து வந்து வட்டம் அடிச்சால் பாம்பு கொத்தினவனுக்கு விஷம் இறங்குமா? ஐசி வார்டுகள் அதுகளுக்கு தான் வேறு தெரியும். மற்ற இடங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவனா நேரம் போடும். மற்ற இதெல்லாம் போடும் இல்ல. இவையால் வந்து ஹாஸ்பிட்டல் வட்டம் அடிச்சா இங்க ஒருத்தர் எல்லாருக்கும் மருத்துவம் மாறுமோ? அவையில அந்த ஐசி வார்டுனா ஐசி வார்டு மட்டும் தான். எமர்ஜென்சி வார்டுனா எமர்ஜென்சி வார்டு. மற்ற வார்டுகளுக்கு போய் அவங்க ஏன் நேரம் ஆகுவாங்க. நேரம் வேஸ்ட் ஆயிரும். அந்த ஐசி வார்டு பேஷண்ட விட்டுட்டு இஞ்சால வந்தா ஆள் முடிஞ்சு வரும் ஐசி வார்டுக்கு. ஏன் அவன் சிலியில கொண்டு அதுக்கு வைக்கலாம். உயிரற்ற சாமான கொண்டு அங்க வச்சு என்ன செய்ய போறீங்க? சும்மா சில வைக்க போறீங்க. நான் ஒன்று சொல்லட்டும், உனக்கும் உன்னை போன்ற ஆட்களுக்கும் சரியா மணி கட்டி இருக்கிறாங்க. இதுல டீக்கு நின்ற நேரம் நான் வீட்டை போய் டீ குடிச்சிருக்கலாம். சரி உங்களோட மணிகளை ஆட்டி தெரியுங்க. சரி சரி அப்ப தெரிஞ்சு முடிக்கல. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம்.